வாய்ஸ் நான் தான் போட்டுக்கணும். பார்க்கிங் ரீச் ஆகிட்டோம். இன்னைக்காவது காரை விட்டுட்டு நடந்து வர ட்ரை பண்ணுவோம். நாங்கள் எங்கள் சிட்டிக்குள்ளே வந்துட்டோங்க. சண்டே ஊரே வெறிச்சோடி இருக்குங்க. கடை எல்லாம் க்ளோஸு. ஏதோ ஒன்று ரெண்டு தான் திறந்துருக்கு, மற்றபடி எல்லாமே க்ளோஸு. ஹோட்டல்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்ஸு இதுதான் திறந்துருக்கு. அவ்வளோதாங்க. ரெண்டு ஷார்ட்ஸ் மட்டும் ஓகே ஆச்சு. சுமாராக தான் இருக்குது. சரி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். பார்ப்போம் நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்னு. வேறு பேண்டலூன்ஸ் போகலான்னு பார்த்துட்ருக்கோம். பேண்டலூன்ஸ் போவோம். அவ்வளோதாங்க. பேண்டலூன்ஸில் கொஞ்சம் பேண்ட்ஸு, கொஞ்சம் ஷார்ட்ஸு, டிஷர்ட்டு, இந்த பொண்ணுக்கு ஒரு 2 செட்டு ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்துகிட்டு வந்து போலியா. எனக்கும் என் பையனுக்கு தான் ஒன்று வாங்கல. இந்த குஜராத் ஸ்வீட் மார்ட்டு தாங்க ரொம்ப ஃபேமஸ் இங்கே. ஸோ இங்கே தான் வந்துட்டு ரஸ்மலாய் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. தஹி பூரி சாப்பிட்டோம். பைனாப்பிள் ஜூஸ் கொடுறான்னா ஒன்றுமே இல்லை அதில். ஸோ அதை வச்சுட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். காசு கொடுக்குறியா? கொடுத்தாச்சுடா. கொடுக்காம அவன் விட்டுருவானாடா. 7 மணின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமாங்க? ஆமாங்க, இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது 7 o'clock. ஓ மை காட், வெயில் அடிச்சிட்டு இருக்கு. இன்னும் இருட்டவே இல்லை இங்கே. எவ்வளோ வெயில் அடிக்கிறீங்க. நாங்களும் என்னவோ முடிய போகுது. டைம் இப்போ தான் ஒரு 5:36 ஆக போகுதுன்னு திரும்பி பார்த்தா 7. ஓ மை காட், நாங்கள் இப்போ தான் ரூம் கிட்ட வந்தால் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு கலர்ஸ்க்கு போனோம், பேண்டலூன்ஸ் போனோம், இன்னும் ஒரு ஷாப் போனோம். போயிட்டு திரும்பி பார்த்தா இப்படி ஆகிட்டு இருக்கு டைம். ஓகேங்க, இப்போ நெக்ஸ்ட்டு என்னன்ட்டு யோசிக்கிறோம். அவ்வளோதாங்க. நாங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு 7:30 ஆகுது. இங்கேருந்து 25 kilometers. பாகா பீச்சுக்கு போய்கிட்டு இருக்கோங்க நம்ம இப்போது. இன்னைக்காவது இறங்கி போக முடியுதான்னு பார்ப்போம். ரஷ்ஷாக இருக்கா, ஃப்ரீயாக இருக்குமா, என்ன நடக்கும்ட்டு பார்ப்போம். இன்னைக்காவது காரை விட்டுட்டு நடந்து வர ட்ரை பண்ணுவோம். பவர் கட்டுங்க. இங்கே கோவாவில் அடிக்கடி பவர் கட் ஆகுது. நிறையா டைம் பார்த்தோம் பவர் கட் ஆனது. டூரிஸ்ட்டு தான் ரொம்ப அதிகம் இங்கே லோக்கல் விட. நடந்து வரலாம்னு நினைக்கிறேன். அன்னைக்கோட இன்னைக்கு ரஷ் கம்மியாக தான் இருக்கு. அவ்வளோதாங்க. இங்கே மியூசிக் ஸ்டார்ட் ஆகிடும். பாருங்க, இங்கே வந்தால் இந்த ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டால் தான் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி. நம்ம இது எடுத்துக்கணும். வாய்ஸ் நான் தான் போட்டுக்கணும். வந்து கோவா டிஷர்ட்டுன்ட்டு வாங்கி போட்டுருந்தோம். அப்போ தான் கோவாவுக்கு போயிட்டு வந்தோம் எல்லாரும் ஒத்துக்குவாங்க. என்ன நேற்று நைட்டு ஃபுல்லாக வந்துருக்கு.
నీకు ఇక్కడ ఉన్నరా సోప్ కూడా నిద్రపోతున్నాడు అట్లా ఉంది. பார்க்கிங் ரீச் ஆகிட்டோம். காரை பார்க் பண்ணிட்டு இன்னைக்கு ரஷ் கம்மியாக தான் இருக்கு, கொஞ்சம் சேஃப் தான், போகலாம். அவ்வளோதாங்க, பார்க்கிங் முடிச்சுட்டு அப்படியே எங்கள் ஸ்ட்ரீட்குள்ளே வந்துட்டோம். அப்போது நாங்கள் போகும்போதே கம்மியாக இருந்தது, அப்புறம் போக 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 அப்படியே அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த தீட்டோஸ்ன்றது வந்து அங்கே இருந்ததுங்க, அங்கே மட்டும்தான் ஒரே ஒரு இடம் இருந்தது. இப்போ அப்படியே இழுத்து இந்த லாஸ்ட் வரையே கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் டேட்டூஸ் தாங்க இருக்கும். நிறைய கொஞ்சம் இப்போ இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாமே கூட வந்திருக்கு. ஸோ போய்கிட்டு இருக்கோம், அப்படியே போவோம். ஏன்னா இங்கே நிறையா மியூசிக் போட்டிருக்காங்க. ஸோ நம்மளால் அங்கே வந்து அந்த சவுண்ட் இருந்தால் ஆக்சுவலி நல்லா இருக்குங்க, நம்ம நேச்சுரலாக ரெக்கார்ட் பண்ணுறது. இங்கே இந்த மாதிரி போடுறது கொஞ்சம் எனக்கே பிடிக்கல, பட் ஓகே, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. போய்கிட்டு இருக்கோம், அப்படியே போய்கிட்டே இருந்தோங்க. என் பொண்ணு வந்து இந்த ஸ்பான்னா பைத்தியங்க, ஃபிஷ் ஸ்பா. எங்கே பார்த்தாலும் நின்றுப்பாங்க. அங்கே போயிட்டு ரொம்ப நேரமாக ஃபிஷ்ஷில் காலை வைக்கிறேன், கையை வைக்கிறேன்னு சொல்லிட்டு போய் வச்சுட்டு உக்காந்தா ரொம்ப நேரம் அந்த தண்ணியில் இருந்தது. அவளுக்கு சுசு வந்துருச்சுங்க. ஸோ அர்ஜென்ட்டாக அங்கே உட்காந்துக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கிறாமா, போலான்னிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது, அப்புறம் நாங்கள் கிளம்பி வந்துட்டோங்க. திரும்பவும் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு. வந்துட்டு அங்கே போகலான்னு பார்த்தா செம ரஷ்ஷாக இருந்தது. அன்றைக்கே போய் ரொம்ப லேட் பண்ணானுங்களே, சரி நம்ம வெளியே போயிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே கிளம்பிட்டோங்க. பார்த்தீங்க இல்லைங்க, நம்ம வரும்போது எவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது, போக 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 எவ்வளோ ரஷ்ஷாக வர ஆரம்பிச்சது பாருங்க. இங்கே ஆக்சுவலி என்னன்னா, இங்கே வந்து மண்டே வந்து எல்லா இடமே ஹாலிடேஸுங்க. கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எங்கெங்கே போகிறோமோ அத்தனையுமே நமக்கு வந்துட்டு ஹாலிடேஸ் இருக்குங்க. அந்த மண்டேவும் கொஞ்சம் நிறையா ஸ்பாயில் ஆகிடுச்சு. அப்புறம் அங்கே பக்கத்தில் ஒரு செப்பல் ஷாப் இருந்தது, நல்லா இருந்ததுன்ட்டு போயிட்டு அங்கே ஒன்று வாங்கிட்டு வந்தேன், நான் மட்டும் வாங்கினேன். அப்புறம் பாருங்கள், இங்கே வந்து உக்காந்தா அவ்வளோ நேரம் உக்காந்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ நேரம் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பாவும் பொண்ணு தான் போனாங்க, நான் போகலை அப்படின்ட்டு. ஏன்னா நிறையா இருந்ததா, ஒரே ஒருத்தரை வந்து கடிக்கிற மாதிரி இருக்குது. அவள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு உக்காந்துட்ருக்காங்க. இவ்வளோலாம் வந்து கடித்தா என்னாலேயே உட்கார முடியல, பட் உட்காந்துக்கிறாங்க. அவள் பாட்டுக்கு உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடா. பாருங்க, இப்போயே தான் நிறைய நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணி விட்டுட்டான். குழந்தைங்கன்னா அப்படி தானேங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம எந்த நேரத்தில் என்ன நம்மளை பண்ணுவாங்கன்னே தெரியாது. இவங்க டிசைனாக நம்மளை வச்சு செய்கிறாங்க இல்லைங்க, அப்படி தான் இருப்பாங்க. பாருங்க, அவள் ஃபேஸ் வந்து ரியாக்ஷன் பாருங்க, எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா, செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அவ்வளோதாங்க, நாங்கள் கிளம்பிட்டோம். போயிட்டு அங்கே ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருக்குங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து கிளம்பி போய் பேசிட்டோம். வேண்டாம், எங்கள் டின்னரை வேண்டாம், கடுப்பு ஏற்றுறானுங்க, நம்ம வெளியே போய் எங்கேயா சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டோங்க. ஹெவி ரஷ் கைஸ், டைம் இருக்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. நாங்களும் அங்கே வரையும் போயிட்டு
என்ன என்னால் வீடியோ கூட எடுக்க முடியல, ஏன்னா கையில் இருந்து யார் மொபைல் பிடுங்கிட்டு போயிடுவாங்கன்ட்டு தெரியல, அந்த அளவுக்கு ரஷ் ஆகிடுச்சு. ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். 11 ஆகுது இப்போது. போயிட்டு இந்த பக்கமாக போய் சாப்பிட்லான்னு பார்த்தா இங்கேயும் உள்ள ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்குது. அன்னைக்கு அவ்வளோ லேட் பண்ணாங்க, மறுபடியும் இங்கே போயிட்டு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது. நம்ம போகிற வழியில் தமிழ்நாடு ஹோட்டல் இருக்கும், அங்கே போய் சாப்பிட்டுட்டு போயிடலாம். இல்லை வேறு எந்த ஹோட்டல் கிடைக்குதோ அங்கே பார்த்து சாப்பிட்ருவோம். செம்ம ரஷ்ஷு. சண்டே அவ்வளோ இருக்காதுன்னு நினச்சா பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. இருக்க ரஷ் எல்லாம் இங்கெல்லாம் அதிகமாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு டே பை டே. கரண்ட் வேற கட்டாய் வருதுங்க, அது வேற பயமா இருக்கு. பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ்க்குள்ள பவர் இருக்கு இப்போ, அப்புறம் கட் ஆயிடுது. ஸோ அது வேற பயமா இருக்கு. கட் ஆயிட்டு வருது. ஒரு சில ஷாப்ல தான் கரண்ட் இருக்கு பாருங்க, நிறைய இடத்துல பவரே இல்லைங்களா. பாருங்க பவர் போயிடுச்சு பாருங்க, பீச்சில் உள்ள பாருங்க பவர் கிடையாது. ஸோ பெரிய பெரிய பப்பில் மட்டும்தான் இங்கெல்லாம் அந்த பாருங்க, இந்த பப்பில் தான் பவர் இருக்கு. பாய் பாய் பாகா. செம்ம ரஷ் பாருங்க, இப்போதான் பவர் வருது. போகுதே வருது. இதுவே பயமா இருக்கு நமக்கு பாருங்க. அதாவது இங்க 6 மந்த் பேபில இருந்து 60 இயர்ஸ் ஓல்டு பாட்டி வரைக்கும் வராங்க. அதாவது பீச்சுன்னு இருந்தா போதுங்க, எல்லா இடத்துலயும் கூட்டம் தான் வராங்க. நம்ம சென்னையிலயும் அப்படிதான். இந்த சாட்டர்டே சண்டேஸ்ல இந்த மெரினால பெசன் நகர்ல என்னதான் இருக்குன்னு தெரியல, அவ்வளோ ரஷ் இருக்கும். நமக்கு செம்ம ரஷ் இருக்கும். போய் நமக்கு கார் பார்க்கிங் கூட இடமே கிடைக்காது. நாங்கள் இந்த லாஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் வந்துட்டு எனக்கு கார் பார்க்கிங் இடம் கிடையாம நான் ரிட்டர்ன் வீட்டுக்கே வந்தேன், பெசன் நகர் போயிட்டு. ஸோ இதெல்லாம் இப்போல்லாம் எங்கே பாரு ரஷ்ஷாக தான் இருக்குது. எங்கே திரும்பினாலும் ரஷ்ஷு. சாட்டர்டே சண்டே வந்தால் போதும், எல்லாரும் கிளம்பிடுறாங்க வெளியே. சரி நாம் கிளம்புறோம்ல, அந்த மாதிரி தான் எல்லாரும் கிளம்புறாங்க. அவ்வளோதான், வெளியே வரோம். ஹோட்டல் போயிட்டு பார்க்குறேன் எந்த ஹோட்டல் கிடைக்குது, என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். வெளியே வந்துட்டா சிலதெல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும். எல்லாமே நமக்கு கரெக்டாக கிடைக்கும்னே நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு இடத்துல சொதப்போம். மார்னிங் என்னைக்கு வந்துட்டு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்குதா, அன்றைக்கி டே ஃபுல்லாக நல்ல ஃபுட்டு கிடைக்குங்க. அவ்வளோதான். நாங்கள் வெளியே வரும்போது பார்த்துட்டோம், எனக்கு அப்படி தான். மார்னிங்கே நல்லா வைபோட ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த டே ஃபுல்லு நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த டே ஃபுல்லாகவே ஒரு மாதிரி மார்னிங் என்ன மாதிரி சொதப்புச்சோ அதே மாதிரி சொதப்பிட்டே இருக்கும். இங்கே வந்து ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு அப்படியே உள்ளே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். பிகாஸ் நாளைக்கு ஒரு நைட்டு தான் இருக்கு. ஸோ வருவோமா மாட்டோமான்னு தெரியாது எனக்கு. ஸோ பாய் பாய் பாகா. பச்சு பச்சுன்னா பவர் கட் ஆகுது. எவ்வளோதான் பவர் கட் ஆகும்னு தெரியல. இந்த சைடு ஃபுல்லாக டாக்ஸி தான், இவ்வளோ டாக்ஸி. எல்லாம் வெளியே வந்து தான் அப்படி பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போதாங்க நிறைய கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் வரும்போது நல்ல டைம் கூட்டம் இல்லைன்னு நினச்சேன். பார்த்தா கூட்டமாக குவியலாக வந்து குஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே பாரு ரஷ்ஷாகவே இருக்காங்க எனக்கு. இங்கே ஃப்ரைடே சாட்டர்டே தான் ரஷ் இருக்கும். மண்டே அவங்கவுங்க ஒர்க் இருக்கும் போயிடுவாங்க. சண்டே அவ்வளோ ரஷ் இருக்காதுன்னு நினச்சா, எப்போவுமே நம்ம நினைக்கிறது ஒன்று, அது நடக்கிறது ஒன்றா தானே இருக்குது.
இந்த பாகா பீச்சுக்கு போயிட்டு வர வழியில் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் இங்கே ஃபேமஸுங்க. சரி, நம்ம பெசன்ட் நகர்லேயே இந்த மாதிரி இருக்கோம். சரி, ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணி பார்க்குறோம். பார்ப்போம் கிடைக்குதான்ட்டு, என்ன கிடைக்குதுன்ட்டு. நாங்கள் மாமோ சொல்லியிருக்கோம், வெஜ் ரோல் சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். வெஜ்ஜி மாமோஸ், ப்ளூ மொஜிட்டோ, மொஜிட்டோ வாட் எவர். நல்லா தான் அங்கே இருக்கு வெஜ். நம்ம ஊர் வெஜ்ஜு மாதிரி இல்லாமல் இது வேறு மாதிரி இருக்கு. வந்து பாவ் பஜ்ஜி, அங்கேயும் வெஜ் மாதிரி. சரி, வெஜ் மாமோஸ். ஓ காட், இல்லைங்க, இது சப்பாத்தி கிடையாது, இது பரோட்டா ரோல். எக்கெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. நாட் பேட்.